ஹாய், இட்லி பஞ்சு மாதிரி வரணுமா? அதுக்கு இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் அரைப்படி பச்சரிசி எடுத்திருக்கேன், ஒரு படி குண்டு அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி 5 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். இது கூட ஒரு 3 டீஸ்பூன் வெந்தயத்தையும் எடுத்து ஊற வச்சுருவோம். அடுத்து உளுந்து வந்து காப்படி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் முதல்ல உளுந்தை போட்டு கிரைண்டர் நல்லா அரைச்சிக்கும், தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கும். இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற வெந்தயத்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கும். நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி மாவு இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் எடுத்து வச்சிடும். இந்த மாதிரி கை கழுவுறதுக்கு ஒரு தண்ணியும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. உளுந்து அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரிசி ஒரு பேட்ச் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு பச்சை அரிசியை போட்டுருவோம், இல்லை குண்டு அரிசி போட்டுரும், எதுவும் நல்லா அது போட்டுக்கலாம். ஸோ அரிசி இந்த மாதிரி லேசாக அந்த ரவை பதத்துக்கு இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு அதை அந்த மாவை எடுத்துகிட்டு திரும்ப வச்சுருக்கிற பச்சை அரிசி எடுத்து போட்டுருவோம். ஸோ இதையும் அந்த மாதிரி நம்ம அரைச்சி இந்த மாதிரி லேசாக பஞ்சு நல்லா ரவையாக இருக்கணும். ரவையாக இருந்துச்சுன்னா நம்ம அள்ளிடலாம். ஸோ அள்ளிட்டு இந்த கிரைண்டர் எடுத்து அந்த கழுவுன தண்ணியை எடுத்து நம்ம ஊற்றி மாவு வச்சுருக்கிற இதுலேயும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிட்டு நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு நல்லா ஒரு கை இப்படி போட்டுட்டு நல்லா வச்சு கையை வச்சு மிக்ஸ் பண்ணும். கையை வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் இட்லியோட அந்த கன்சிஸ்டன்ஸ் சூப்பராக வரும். ஸோ நல்லா இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் வந்து கையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன், இன்னொன்று வந்து நான் புளிக்க வச்சுட்டேன். ஸோ நைட்டு அரைச்சிட்டேன். ஸோ மறுநாள் காலையில் இந்த மாதிரி புளிச்சதுக்கப்புறம் வரும் நல்லா அந்த பபுள்ஸ் ஏர் பபுள்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம இட்லி ஊற்றணும்னா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வந்துடும். இட்லி குக்கரில் தண்ணியை வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் இட்லி தட்டை எடுத்து வைக்கணும். ஸோ அப்படி வச்சு நம்ம செஞ்சுட்டோம். அந்த மாதிரி இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும். தட்டில் வைக்கிறதா தலையில் வைக்கிறதாங்கிறதே கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.